எது குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யுங்க. ஆனால் நீ அதில் ஒட்டிக்காத. உலகத்தில் எத்தனையோ செடிகள் இருக்குது இல்லை, 1000 எண்ண முடியாத அளவு செடிகள் இருக்குது. எல்லா செடியும் தண்ணியில் எதுவுமே போட்டுனா நனைஞ்சிடும், தண்ணி ஏறிக்கிடும். ஆனால் தண்ணியிலே வர தாமரை ஒட்டுதை பார்த்தியா, தள்ளி விட்டுறோம் தண்ணியை கோலி மாதிரி. அந்த மாதிரி நம்ம சாக்கடியில் பிறந்துட்டேன்டா, அதில் ஒட்டாத வாழ்ந்துக்கிட்டா புள்ளப்பூச்சி மாதிரின்னா. புள்ளப்பூச்சி சேத்துலேருந்து வெளியே வரும், குளிச்சுட்டு வர மாதிரி வரும். புளியம்பழங்குது தெரியுமா, அந்த புளிய மரம் காய் பூ வரும், பிஞ்சு வரும், காய் வரும், செங்காயாகும், பழமாகும். பழுத்த உடனே ஓடு தனியாகிடும், பழம் தனியாகிடும், கொட்டை தனியாகிடும், ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்காது. அது மாதிரி உனக்கு பக்குவம் வர வர அந்த குடும்பத்தோடு ஒட்டிக்காதடா. ஆனால் அதுலேயே இரு, ஒட்டிக்காத. அதுக்கு தான் இவ்வளோ உதாரணங்களை சொல்லின்னுக்குறோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த பற்றே இல்லாமல் நான் இல்ல இடத்துல இருந்தான்னா, துறவரத்தில் இருந்தான்னா, ரோட்டில் பார்த்தான்னா எல்லாம் ஒன்று தானே. அதனால் அப்படி வாழறது வாழ்க்கை இல்லை. அவன் பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டு. கடவுள் பற்று இல்லாதவன் வாழறது இந்த பூமியில் மிருகத்தில் இருக்கிற கதை, மொத்த கதையும் அவருக்கு தெரியும். அவர் வீட்டு புள்ள எங்கே வேலை செய்கிறான், அவர் வீட்டு பொண்ணு எங்கே போகுது, இவர் வீட்டு பேரன் எங்கே போகிறான்னு. ஆனால் இவர் வீட்டில் யார் போகிறாங்கன்னு இவருக்கே தெரியாது. அது மாதிரி ஊரை பற்றி பார்க்குறவனுக்கு தன்னை பற்றி தெரியாது, தன்னை பற்றி தெரிஞ்சவனுக்கு ஊரை பற்றி தெரியாது. அது மாதிரி தன்னை பார்க்க தெரிஞ்சுங்கோ. ஏன்னா நம்ம தான் சாக போகிறோம், நம்ம தான் பிறக்க போகிறோம். அவன் பிறந்தா என்ன, செத்தா நமக்கு என்ன? நம்மளை பாருங்கள், உங்களை பார்க்க தெரிஞ்சுங்கோ, அதான் நல்வழி. அதனால் எந்த செயல் இருந்தாலும் தன்னை அறியணும். நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், பிறந்து சாகிறதுக்காக பிறந்தேன், இந்த சாவு ஏன் வருது, அப்போ சாவு நான் எதுக்கு வருது, என் உடலுக்கு வருதா, என் உயிருக்கு வருதா, அதை சிந்திங்க. அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் ஒரு பெரிய ஞானி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அவர் உண்மையான ஞானி. அவரை போய் பார்க்கணுன்னு நமக்கு மனசு ஏக்கம் வரும். அவரை பார்க்குறோம், ஆனால் அவரை பார்த்ததால் நமக்கு என்ன பலன்? அவரை பார்த்து அவர்கிட்ட நம்ம என்ன சொல் வாங்கிக்கணும், அது யோசிக்கணும். அதனால் அவரை பார்க்கும்போது 1000 பேர் பார்க்குறான், அது மாதிரியா நம்ம ஆயிடணும். அப்போ அவர்கிட்ட நம்ம எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா தப்பு இல்லை. சரி, ஏதோ எல்லாரும் போய் பார்க்குறாங்க, நானும் போய் பார்த்தேங்கன்னா அதில் பயனே இல்லாத போய். அதனால் நீங்கள் பார்த்தது தப்பு இல்லை. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் பற்று உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆண் பெண் குழந்தை குட்டி எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இந்த உயிர் பற்று வர்றதில்லை. ஏன்னா உயிர்னு ஒன்று இருக்குதுன்றதை அவன் மறந்துட்டுக்கிறோம். எல்லா மனுஷனும் உயிர் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு இல்லை. உடல் இருக்குது, நம்ம போகிறோம் வரோம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உள்ள இருக்கிற பொருள் இல்லைன்னா இதை தூக்கி நிற்க வச்சோட பொத்து கீழே வந்துடும். அது புரியல இவனுக்கு. இந்த உயிர்ன்ற ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அவனை 4 பேர் சேர்ந்து தூக்கி நிற்க வச்ச விட அது பொத்துன்னு கீழே வந்துடும், நிற்காது. அப்போது இவனை நிற்க வச்சுன்னுக்கிற பொருளை மறந்துட்டான், மேலே நடந்துக்கின்னுக்கிற பொருளை யோசித்துன்னுக்கிறான். அந்த நிற்க வைக்கிற பொருளை கொஞ்சம் யோசித்து அதனுடைய வழியில் கொஞ்சம் போனீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி பிறப்புக்கு நிற்கும். நல்லது. உடல் பற்று இருக்கிறவன் எந்த பிறப்பு ஒன்றாலும் எடுப்பான். ஏன்னா செத்தா எதையாவது ஒன்று. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறோம், ஒரு 30 வருஷம் நம்ம கட்டின வீடு நல்ல வீடு தான், 30 வருஷம் வாழறோம், அது இடிஞ்ச வீடு தானே செய்யும். நம்ம கட்டின ஒன்று இடியாது இருக்குமா? அப்போது இந்த வீட்டில் இருந்துக்கினே இன்னொரு வீடை கட்டிக்கணும்னா இது இடியும் போது நம்ம அதில் போய் கொடுத்தோன்னு பண்ணலாம். இல்லை நான் கட்டின வீடுங்க இது நல்லா இருக்குங்கன்னா இடிஞ்சு விடும்போது அதில் மாட்டின்னு சாகணும். இல்லை தப்பிச்சு ஓடனா எந்த வீடு குடிச்சவர் கட்சோட அதில் போய் தங்கிடணும் இல்லையா? அதானே முறை. அதே மாதிரி இந்த உடலுக்குள்ளே இருந்துக்குன்னு உயிர் பற்று ஏற்பட்டதுன்னா 10 வாட்டி பிறந்தாலும் மனித பிறப்பு பிறக்கலாம். உடல் பற்று இருந்ததுன்னா நாய் மாடு ஆடு நம்ம கண்ணெதிர உலாவர பிரியாணியாக போயிடுவோம். இது போகக்கூடாது. ஏன்னா எத்தனையோ புண்ணியம் செய்து தான் இந்த பிறவிக்கு வந்துக்கிறோம். இந்த பிறவியை நம்ம பெரிய ஞானியாவானா, பெரிய கடவுளாவானா, பெரிய மகானாவானா, மனிதனாவானா வாழுங்க. அது வாழறதுக்கு வழி தேடிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் அதை தான் நான் படித்து சொல்லின்னுக்கிறேன். நீ பெரிய ஞானி ஆகாத, மனுஷனாக வாழு, பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத வாழு. உனக்கு இன்பம் கிடைக்கிறதுனால பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத. அதனுடைய பலன் உனக்கு மாதா செய்தது மக்களுக்கு வேணுவான். நீ என்ன நன்மை தீமை செய்கிற அதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு வரப்போகுது. உங்கள் அப்பா அம்மா என்ன செய்தாங்களோ அது உனக்கு வரப்போகுது. இது ஒருத்தரோட ஒருத்தர் சொத்து ஒருத்தர் எடுத்துக்கிற மாதிரி. இது பாவமும் நம்ம அப்போ செய்கிற பாவத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்க தான் எடுத்துக்கணும்.
அதனால் அதை அழிக்கணும்னா இந்த வழியில் போங்க. இந்த பிறவி மாறாத ஓணும்னா இதை உயிரை நினைப்பை உண்டாக்கிங்க, உடலை மறங்க. ஏமா விசாரம் செய்யுங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மனசு வச்சு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. மனசு தான் விசாரமே பண்ணும். மனசு இல்லைன்னா விசாரமே இல்லையா? படுக்கையில் இல்லை படுக்கையில் இருப்போம். மனசுக்கிற வரைக்கும் தான் ஆராய ஆரம்பிக்கிறோம், யோசிக்க ஆரம்பிக்கிறோம். மனசு தானே நம்ம. மனசு இல்லைன்னா விசாரன்ற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லையா? ஆனால் மனசு எதை விசாரிக்கணும் அதுதான் பிரச்சனை. மனசு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் விசாரணை. மனசு இல்லைன்னா மனுஷனுக்கு விசாரணையே கிடையாது, முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் அந்த மனசு எதை விசாரணை பண்ணுது? இப்போ அரசியல்வாதி எப்படி எப்படி திருடலான்னு விசாரணை பண்ணுவான். ஒரு ஆன்மீகவாதி கடவுளை எப்படி எப்படி அடையலான்னு விசாரணை பண்ணுவான். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் என்ன பண்ணி எத்தனை பில்டிங் கட்டினா எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு விசாரணை பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு தொழில் அது விசாரணை. அந்த விசாரணை உங்களுக்காக ஆன விசாரணையாக இருக்கணும், அது உலகத்துக்கான விசாரணையாக இருக்கக்கூடாது. இதுதான் ஆன்மீக விசாரணை. மனம்னு ஒன்று இல்லைன்னா நீங்கன்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்று இல்லைன்னா விசாரணைன்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்றுன்னா செயலுன்னு ஒன்று இல்லை. அதனால் மனம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா விசாரணை. மனம் போச்சுன்னா விசாரணை போச்சு அஞ்ஞானிக்கு. ஞானிக்கு மனம் போச்சுன்னா ஆண்டவனோடு தொடர்பு வச்சுங்கிறான்னு அர்த்தம். ஏன்னா உலக செயல் போய்டும் அவனுக்கு. அப்போ அவனுடைய விசாரணைலாம் அவனை பற்றி, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன். ரமணர் அவங்க அப்பா இறந்துடுறாரு, இவர் உட்காந்துன்னுக்கிறாரு. அவங்க அப்பா இறந்துட்ட உடனே அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. அப்பா குரல் கொடுக்கல, ஆனால் அப்பா உடல் இருக்குது. அப்பா அவர் யோசிக்கிறார், அதான் விசாரணை. அவர் யோசிக்கிறாரு, என்ன இவ்வளோ நாள் நான் அப்பான்னு கூப்பிட்டா குரல் கொடுப்பார், இப்போ அப்பான்னு 10 வாட்டி கூப்பிட்றா அவர் குரல் கொடுக்கல, ஆனால் அப்பா உடல் தான் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் அப்பாவா நமக்கு இருந்தது யார்? இதுதான் விசாரணை. இந்த விசாரணை பண்ணி 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 அதை தான் நான் யார், என்ன நான் அறியணும் அப்படின்ட்டு 13 வயசில் கோமத்தை கட்டின்னு கிளம்பிட்டார். அப்போ சொத்து வானா, சொகம் வானா, ஊடுவானா, வாசல் வானான்னு கிளம்பி வந்துட்டார். இதுதான் ஆன்மீக விசாரணை. தன்னையே தான் விசாரணை பண்ணுறது. மற்றதெல்லாம் உலக விசாரணை பண்ணுறது. ஏதோ இதில் போனால் எவ்வளோ கிடைக்குன்னா அந்த விசாரணையும் இருக்குது. விசாரணைன்றது பல விதத்தில் இருக்குது. அது எந்த விசாரணை? கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல் இந்த உலக வாழ்க்கையில். அவர் கிருஷ்ணர்னதுக்கு சொல்லணும், பாம்பாட்டியே ரொம்ப அழகாக சொல்லிக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், செயலுக்கு வராது. இந்த மனிதன் உடல் முழுக்க ஆசையை வளர்த்தவனுக்கு போய் தாமரை தாயில் தண்ணி மாதிரி இருக்குமா? இப்போ நம்ம குழந்தை செத்து போச்சு, தாமரையில் தண்ணி மாதிரி இருந்து கிருஷ்ணர் சொன்னார், பரவாயில்லப்பா செத்து போச்சு, இயற்கை எதுவுமே போச்சுட்டுன்னு சொல்லுமா? இதுதான் மன அடக்கம் இல்லையா? மன அடக்கம் இல்லைம்மா, படித்ததெல்லாம் வேறம்மா, பழக்கம் வேற. வாழ்க்கைக்கு அவங்க சொன்னது எதுவுமே உதவாது, முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த உலகாயுத வாழ்க்கை இழுத்துட்டே தான். உலக வாழ் வானான்னு வந்தான் பார்த்தியா, அவனுக்கு மட்டும் அது சாத்தியம், மற்ற யாரும் எவனுக்கும் சாத்தியம் கிடையாது. இப்போ நான் எது கத்துறோம் இங்கே? என்ன இது நான் பொது தொண்டா செய்துங்கிறேன், இது என்ன தர்ம வழிபாடா நடத்துகிறேன்? காசுக்கோசம் கத்திங்கிறேன், புகழுக்காக கத்திங்கிறேன். இல்லைன்னா நான் என் கத்த வீட்டில் படுத்துனுக்கலாமே, என்னுடைய புகழ் உலகம் தெரியணும், அதனால் மீடியாவில் கத்துறேன், அதனால் உன்னை கேட்க சொல்கிறேன். இவ்வளோ பேர் பார்க்குறான், மீடியாவில் பார்க்கலாம், இவ்வளோ பேர் இங்கே வரப்போகிறதில்லை. அப்போது நான் எதை நோக்கி பயணம் பண்ணுறேன்? புகழை நோக்கி பயணம் பண்ணுறேன். இங்கே ஒன்றும் பொது தொண்டே கிடையாது, சுயநலம். ஒரு பிள்ளை கிட்ட ஒரு தாய் அவனை பராமரிக்கிறான்னா அவளுடைய சுயநலம். ஒரு கணவன்கிட்ட மனைவி ரொம்ப அந்நியமாகிறான்னா அவளுடைய சுயநலம். ஒரு பிள்ளை தாய்கிட்ட அன்பா இருக்குன்னா அவன் அந்த குழந்தையினுடைய சுயநலம். உலகமே ஒரு சுயநலம், இறைவனே ஒரு சுயநலவாதி. அவன் சுயநலவாதியாக இருந்தால் என்னை படிக்க வேண்டியதில்லை, நான் கத்த வேண்டியதில்லை, அவனை பற்றி பேச வேண்டியதில்லை இல்லையா? உலக வாழ்வே சுயநலத்தில் ஏங்கிக்கினது. இங்கே எங்கே பொதுநலங்குது? இந்த மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாய விஷயம் இந்த மாய விஷயத்துலேருந்து நம்ம விடுவிச்சு நம்மளுடைய விதியை நம்மளே மாற்றிக்கக்கூடிய இது நம்மக்கிட்ட இருக்கா சக்தி? இருக்குது. விதின்னு ஒன்று இருந்து இல்லை இருக்குது, மாய சக்தி இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறான். அவள் ஒரு மாயையாக என்னை கடவுள் வழிபாட்டில் போக விடாமல் தடுத்துக்கினே இருக்கிறான். நான் இந்த மாயை ஜெயிக்கணும்னா அந்த 3 பேரையும் கொல்லுவேன்னா யாராவது கொல்லுவாங்கள்ல? சொல்லுங்க. கொண்டுட்டா எனக்கு யாருமே இல்லையே, அப்புறம் அடுத்தது என் கடவுள் தானே நான் தேடணும். ஆனால் இவங்க இருக்கிற வரைக்கும் என்ன கடவுள் தேட முடியாது. இது ஒரு மாயை, என்னால் கொல்ல முடியுமா?
பேசுறது வேற, செயல் வேற. எனக்கு இந்த பட்டிமன்றம் பேசுறதுல 2 பேரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப, ஏன்னா உண்மையாக பேசுகிறாங்க, ஜாதி மதம் கடந்து பேசுகிறாங்க அந்த 2 பேரும். அதனால் எனக்கு அந்த 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். இந்த பாரதி பாஸ்கர்னு ஒரு அம்மா பேசுது பட்டிமன்றத்தில், ரொம்ப அருமையாக தெளிவாக உண்மையான விஷயங்களை பேசுது. அதே மாதிரி பிரவீன் சுல்தான் ஒரு முஸ்லீம் பொண்ணு பேசுது, பேராசிரியர், ரொம்ப அழகாக பேசும். அது அந்த ஜாதியை கடந்து பேசுது, அந்த மதத்தை கடந்து பேசுது. அதே மாதிரி இந்த பாரதி பாஸ்கர் ஜாதியை கடந்து பேசுது, மதத்தை கடந்து பேசுது. இந்த 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ எந்த மதவாதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, எந்த ஜாதியாக இருந்தாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. பொது இடத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஜாதி மதம் பேசுனா குழப்பம்தான் உண்டாகும். பொது நோக்கு ஓணும். அங்கே இங்கே இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் நீ எந்த ஜாதி எந்த மதம் நான் யாரையும் இது வரைக்கும் என் வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. ஏன்னா நான் பார்க்கறது ஜாதியை பார்க்க மாட்டேன், மதத்தை பார்க்க மாட்டேன், மனுஷனை மட்டும் பார்ப்பேன். ஓசூர்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு முஸ்லீம், நான் உபதேசம் வாங்கணுன்னாங்க. நான் சொன்னேன், நீ ஒரு பெண்ணாக வந்தால் உனக்கு உபதேசம் உண்டு, ஒரு மதமாக வந்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டேன். இல்லையா? ஏன்னா இந்த கிஸ்காலாம் போட்டுன்னு வந்து இங்கே கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இந்த 2 பெண்களும் அவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க பட்டிமன்றத்தில். இது குரானை பற்றியும் பேசுது அந்த பொண்ணு, மகாபாரதத்தை பேசுது, இந்த பொது நோக்கு வரணும். ஒவ்வொருத்தரும் மேடையில் பேசணும். நான் ஒரு முஸ்லீம், குரான் பற்றி தான் பேசுவேன். நான் ஒரு இந்துவை பற்றி தான் பேசுவேன். நான் ஒரு கிறிஸ்தவ. அப்படி பேசும்போது நீ வீட்டில் பேசணும், பொது இடத்துல பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பொது இடத்துல அப்படி பேசணும்னா அது பிழப்பு. இந்த பொது நோக்கு வரணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வந்தாவே அவன் பாதி சுயநலம் பாதி பொது நலத்துக்கு வருவான். இல்லைன்னா முழுக்க சுயநலத்திலே வாழ்வான். இப்போ என்னுடைய செயல்கள் என்னுடைய தொண்டுக்கள் எப்படி அப்படின்னா எல்லாம் பொதுநலமான இல்லை, பாதி பொதுநலம் பாதி என்னுடைய சுயநலம். அதை தான் நான் செய்துன்னுக்கிறேன். முழுக்க நான் பொதுநலம் செய்யவும் முடியல. இந்த மாதிரி உண்மையை உணரணும் ஒவ்வொருத்தரும். அப்போ தாம்மா அதில் போக முடியும். ஏன்னா புளியம்பழங்குது இல்லை, அது பூ வரும், பூவிலேருந்து பிஞ்சு வரும், பிஞ்சிலேருந்து காய் வரும், காயிலேருந்து செங்காய் ஆகும், செங்காய் ஆனாலும் பழமாகும். இது எல்லாம் ஒன்றா ஒட்டி வந்தது. பழுத்த உடனே கொட்டை தனியாக உள்ள ஆடும், பழத்துக்குள்ளே கொட்டை தனியாக ஆடும், பழத்தில் ஒட்டி இருக்காது. பழம் தனியாக இருக்கும், பழத்துலேருந்து ஓடு தனியாக இருக்கும், ஒன்றோடு ஒன்று ஒட்டி. மீதி எல்லா பழமும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கும். புளியம்பழம் ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கார். மனிதனுடைய வாழ்வு அப்படி வாழணுன்றான் பாம்பாட்டி. அவன் தாண்டா முழு மனிதன், அவனால் தாண்டா கடவுளை அடைய முடியும். எல்லாம் ஒட்டிக்கிறவனால கடவுளை அறிய முடியாது, அதை நீங்கவே முடியாது, எப்பவுமே நீங்காதுன்றான். அது மாதிரி மாயைன்ற பாச வழியில் விழுந்தவன் எப்பவுமே மீண்டு வெளியே வர முடியாது. அதனால் பாசத்தை அர்த்தம்லாம் மாயை ஜெயிச்செல்லாம் இதெல்லாம் வாயால் பேச சரியாக இருக்கும், செயலால் வர முடியாது. இங்கே வரான், காலையில் உட்காடுறான், எங்கே போயிருக்கிறோம், ஒரு ஆன்மீக இடத்துல போய்க்கிறோம், ஆன்மீக பேச்சை கேட்டுன்னுக்குறோம். உடனே வீட்டிலேருந்து பொண்டாட்டி போனோடனே இங்கே தான் இருக்கிறேன், இந்த வந்துடுறேன் நான் ஒரு ஹவரில் அப்படின்றான். அப்படிப்பட்ட நிலையில் மனிதன் வாழ்ந்துன்னுக்குறான். அப்புறம் அவன் எங்கேருந்து ஆன்மீகத்துக்கு பயணத்துக்கு போகிறது இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் பேசிக்கிறாரு, 2 நண்பர்கள் வராங்க ஒன்றா பேசிக்கணும். உடனே ஒருத்தன் பார்க்குறான், ராமகிருஷ்ணர் பேசிக்கிறாரு. அந்த ஒரு நண்பன் சொல்கிறான், ராமகிருஷ்ணர் பேசுகிறாரு, அவருடைய பேச்சை கேட்கலான்டா, அது புண்ணியண்டான்ட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட வந்து உட்காந்துட்டான். சரி நீ கேட்டுனது, நான் விபச்சாரி வீட்டுக்கு போகிறேன், நான் அங்கே வரமாட்டேன், நான் விபச்சாரி வீட்டுக்கு போயிட்டான். விபச்சாரி வீட்டுக்கு போனவன் ராமகிருஷ்ணர் என்ன பேசினார் தெரியலையா, அதை கேட்காத போயிட்டுமே, நம்ம முட்டாள்தனமாக இங்கே வந்துட்டோமே அங்கே யோசிச்சுக்கிறான். அவன் விபச்சாரி வீட்டுக்கு போனவனுக்கு மனசு விபச்சாரி வீட்டில் இல்லை, ராமகிருஷ்ணர் மேலே இருக்குது. ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்துங்கிறவன், அவன் போனேன் நண்பன் என்ன பண்ணான்னு தெரியல, எப்படி ஆச்சுன்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, ராமகிருஷ்ணர் பக்கத்தில் உட்காந்து விபச்சாரி வீட்டை யோசித்துன்னுக்கிறான். அந்த மாதிரி ஆன்மீக கிளாஸ் நீங்கள் வந்துட்டு ஊட்ட யோசித்துன்னு உட்காந்துங்கிறான் எவ்வளோ பேர். இது இல்லை ஆன்மீகம். நீ எங்கே இருக்கிறியோ அங்கே அதுவாக மாறி போகணும் நீ. அதனால தான் நான் சொல்லுவேன், கோயிலுக்கு போனியா நல்ல பக்தனாயிரு,
தாய் தகப்பங்கிட்ட போனியா நல்ல பிள்ளையா இரு, ஒரு குரு கிட்ட போனியா நல்ல சீடனாயிரு அப்படின்னு சொல்கிறது அதுக்கு தான். மாறுபட்டு இருந்தீங்கன்னா செயல் மாறி போயிடும். அதனால் அந்த மாதிரி இருக்க பழகணும். அது எடுத்த உடனே வராது. சொல்லுமா. மனிதனின் இந்த செயலுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அவனோட கர்மா வினையோடைய பங்கு என்ன? மொத்த மனித பிறப்பே கர்மாவை ஒத்துதான் ஆகுது. இப்போ ஒரு தாய் வயத்தில் ஒரு கிராமம், ஒரு 10 தாய்மார்கள் குழந்தை பெற்றுக்கிறாங்க. 10 தாய்மார்கள் பெற்ற 10 குழந்தை, 10 குழந்தையில் 5 குழந்தை நல்ல திடகாத்தமாக இருக்குது. 5 குழந்தை ஒன்றில் கண் இல்லை, ஒன்றுக்கு கால் இல்லை, ஒன்றுக்கு வாய் பேச வாய் இல்லை, ஒன்றுக்கு காது கேட்கல. இது ஏன் இந்த மாற்றம்? 10 ஒரே இடத்துல பிறந்தது. அந்த தாய் இப்படி ஓணும் நான் கேட்டா, கண் இல்லாத என் குழந்தை இருக்கணும் நான் கேட்டா, காது இல்லாத கேட்காம இருக்கணும் நான் என் குழந்தை இருக்கணும் கேட்டா தாய், வாய் பேசாமல் இருக்கணும் நான் தாய் கேட்டா, அந்த 10 குழந்தை மட்டும் நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நான் 5 பேர் கேட்டான் இல்லை. அது ஒரு கரு, அது விழுந்து போச்சு. அதனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பூமியில் வந்துச்சு. நொண்டியாகவும் கூணாவும் குருடாவும் வந்துச்சு. அதனுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லதாகவும் 4 வந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கிறவனை விட ஊனமாற்ற கூட ரொம்ப கோவப்படுவான். ஊனமாகட்டும் ரொம்ப அறிவாளியாகவும் இருப்பான். ஆனால் நம்ம நல்லா பிறந்துட்டோம். 5 பேர் குறைபாடோடு பிறந்துருக்குறான். இந்த 5 பேர் அந்த குறைபாடு உள்ளவனை குறை சொன்னீங்கன்னா அவனை விட கேவலமாக பிறப்பாட்ட பிறப்பில்லை. நீ அவனை பார்த்து வருந்தணும். நீ இறைவா என்ன நல்லா படிச்சுக்கிற, அவனை ஏன் இப்படி படித்த, என்ன தவறு செய்தான், அவனை மன்னிக்க கூடாதா அப்படின்னு இறைவங்கிட்ட நல்லா இருக்கிறவங்க கேட்கணும், ஊனமற்றவங்க கேட்கக்கூடாது. ஒரு பெண் என்பவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும்? ஒழுக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும், உண்மையானவளாக இருக்க வேண்டும், பெண்ணாகவே இருக்க வேண்டும். ஏன்னால் எந்த ஆணுக்கும் பத்தினி, உத்தமி, கற்புக்கரசி அப்படின்லாம் பேரே கிடையாது. எந்த ஆணுக்காவதுக்கு தான் கிடையாது. இத்தனை பேர்களும் பெண்களுக்கு தான் உண்டு. காரணம் என்ன? பெண்கள் என்ற பேரே ஒரு புனித பேர். அது பெண் என்ற இனம் ஒண்ணு இல்லைன்னா உலகம் என்ற ஒரு இதுவே இருக்காது. அப்படிப்பட்ட பெண் இது அன்போட இருக்கணும், அன்பை செலுத்தணும். அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இல்ல பக்கத்து அக்க ஓட்டங்களா இருந்தாலும் சரி, அன்பை செலுத்தணும். ஆனால் அந்த அன்பு ஆபத்து வர மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற செல்வ பெண் அது. ஏன்னா பணம் இருக்கிறவங்கலாம் செல்வம் இல்லை, அன்பு இருக்கிறவங்க தான் உண்மையான செல்வம் உள்ளவங்க. அந்த அன்பு இருக்கிறதான் அந்த பெண்மைன்றது. ஏன்னா பெண்ணுக்கு இருக்கிற அன்பு ஆணுக்கு கிடையாது. ஏன்னா அதனுடைய பிறப்பே அன்புக்காகவே பிறந்தது, அதனுடைய வளர்ப்பே அன்புக்காகவே வளர்ந்தது, அதனுடைய படைப்பு அன்புக்காகவே படைக்குது. அப்போ அந்த பெண்ன்றதே ஒரு புனித பொருள். அது அந்த புனித பொருள் புனிதமாகவே இருக்க வேண்டும். அதான் பெண். சரி, பெண் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேங்க. அதே போல ஒரு ஆண் பட்டன் என்கின்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நல்ல உழைப்பாளியா இருக்கணும், தன்னை நம்பி வாழறவனா இருக்கணும், தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றுறவனாக இருக்கணும், அவங்களுடைய தயவுல வாழறவனா இருக்கக்கூடாது. அவன் ஆண் மகன் சொல்றதுக்கு அர்த்தமற்று போயிடுவான். இவனுடைய உழைப்பில் அடுத்தவனை வாழ வைக்கணுமே தவிர அடுத்தவன் உழைப்பில் இவன் சாப்பிட்டான்னா அவன் ஆண் மகனே கிடையாது. ஆண் மகன் மாதிரி வேஷம் கட்டுறதுல கிடையாது, செயல்ல இருக்கணும் ஆண் மகன். அவன் அப்படி வாழ தெரிஞ்சுக்கினா அவன் ருஸ்தும், அவன் தான் ஆண் மகன். சோழபன் ருஸ்தும்னு ஒரு கதை இருக்குது. அந்த சோழபன் ருஸ்தும்ல ஒரு பெரிய வீரன். அவனுடைய தொழில் என்னன்னா எல்லா நாடுகளும் போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறது. அந்த மாதிரி ஜெயிச்சுக்கினே வரான் எல்லா நாட்டிலையும். கிரேக்க நாட்டுல ஒரு போர் நடக்குது. அந்த கிரேக்க நாட்டு போர்லயும் இந்த சோழபன் ருஸ்தும் கலந்துக்கிறான். கலந்துக்கும் போது எல்லா நாட்டிலையும் எல்லா பிரைஸும் கொடுத்து வாங்கியிருக்கிறான் அவன். ஆனா இந்த கிரேக்க நாட்டுல என்ன பிரைஸ் வச்சுக்கிறான்னா அந்த நாட்டினுடைய இளவரசியை வச்சிருக்கிறான் பிரைஸா. இந்த போர்ல யார் ஜெயிக்கிறானோ அந்த வீரனுக்கு என்னுடைய பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றான். அந்த கிரேக்க நாட்டிலையும் அவன் ஜெயிச்சிடறான். ஜெயிச்சிட்ட உடனே அந்த கிரேக்க நாட்டு மன்னன் இந்த சோழபன் ருஸ்தமனுக்கு தன்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறான். இட்டுக்குன்னு போயிடுறான். அவ்வளவு பெரிய வீரன் தானே, ஆனா மாமனார் அரசன் தானே. இவன் வீட்டுல உட்காந்து சாப்பிடல, அவன் வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டான். இட்டுக்குன்னு போன உடனே 10 மாசம் பொறுத்து அந்த கிரேக்க நாட்டினுடைய இளவரசி முழுகாம இருக்கிறான். அப்ப தாய் வீட்டுக்கு வரணும். தாய் வீட்டுக்கு வரும்போது அவன் இட்டுன்னு விட்டு சொல்ற வார்த்தை ஒண்ணு, நல்லா சிந்திக்கணும். சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள் இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. அவன் சொல்றான், ஆண் மகன் பிறந்தா என் வீட்டுக்கு வா, பெண் பிறந்தா வராத.
அப்படின்னு சொல்றான். ஏன்னா உலகம் ஃபுல்லா பெரிய வீரன் நான், எனக்கு பிறக்கிறது ஒரு ஆண் பிள்ளையா தான் பிறக்கணும், அது பெண் பிள்ளை பிறந்தா என்னுடைய பேருக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் போயிட்டான். ஆனா பிறந்தது ஆண் பிள்ளை. இவ தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றான், அந்த இளவரசி, அப்பா என்னுடைய கணவர் வந்து ஆண் பிள்ளை பிறந்தா வான்னு சொன்னாரு, பெண் பிள்ளை பிறந்தா வராதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு என் வீட்டுக்கார் சொன்னாருன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு, அப்பா பேரரசர் அவன் சொன்னா, அவ்வளவு திமிர அவனுக்கு இருந்தா ஆண் பிள்ளை பிறந்தாலும் பெண் பிள்ளை பிறந்தாலும் நீ போகவானா, நீ இங்கேயே இருந்து வாடு அப்படின்னு தாய் வீட்டிலேயே நிறுத்திட்டான். பிறந்தது ஆண் பிள்ளை, தகப்பன் வீட்டுக்கு அனுப்பல, இங்கேயே வளர்றான். வளரும் போது தகப்பனும் எப்படி சண்டை போடுவான், எவ்வளவு பேரு எங்கெல்லாம் ஜெயிச்சான் அப்படின்னு இந்த தாய் சொல்லி கொடுக்குறான் இந்த பிள்ளைக்கு. இந்த புள்ள வளர்ந்த உடனே இவன் போய் சின்ன 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 நாடுகள்லாம் இந்த மாதிரி சண்டை நடக்கிற நாட்டுல எல்லாம் போய் இவன் ஜெயிச்சுட்டு வரான். யாரே இந்த புள்ள. கடைசியில ஒரு கிரேக்க நாட்டிலேயே திருப்பி ஒரு சண்டை நடக்குது. அந்த நாட்டுல அந்த சோழபன் ருஸ்துமும் அந்த சண்டையில கலந்துக்கிறான், இந்த பையனும் அந்த சண்டையில கலந்துக்கிறான். ஒரு குரூப்பா சண்டை போட்டுனே வராங்க. எல்லா குரூப்லயும் அவன் சோழபன் ருஸ்தும் ஜெயிச்சு அவன் நிக்கிறான், இவன் எல்லா சண்டையிலும் ஜெயிச்சு இந்த பையன் நிக்கிறான். இப்ப மோத போத அப்பனும் புள்ளையும், அப்பனுக்கு புள்ளன் தெரியாது, புள்ளைக்கு அப்பன் தெரியாது. அப்பன் எப்படி அடிக்கிறான் இந்த புள்ளைய, ஆனா அடிக்கவே முடியல. கடைசியில என்ன பண்ணிட்டான், என்ன இந்த சின்ன பையனை அடிக்க முடியலையே அப்படின்ட்டு என்ன பண்ணா, அந்த ருஸ்தும் என்ன பண்ணா, சோழபன் ருஸ்தும்னு ஒரு ஈட்டி எடுத்து அடிக்கிறான் பேர் சொல்லி. அச்ச உடனே பையன் நின்னுறான். நின்ன உடனே அந்த ஈட்டி வந்து பையனுடைய மார்பிள பாஞ்சிடுது, பையன் விழுந்துடுறான். அப்ப வந்து கேட்கிறான், அந்த ரெண்டு பேரும் சண்டை போடும் போது அந்த கிரேக்க நாட்டு நதிகள் என்னைக்குமே இல்லாத இறைச்சல் கொடுக்குதான், அது ஷேக்ஸ்பியர் வர்ணிக்கிறார். அப்போ இந்த பையன் விழுந்துடுறான். அவன் வந்து கேட்கிறான், அந்த வீரன் சோழபன் ருஸ்தும், ஏண்டா நான் எவ்வளவு பெரிய வீரன், உலகத்தையே ஜெயிச்சவன், நீ சின்ன பையன், நீ என்ன ஜெயிக்க முடியுமாடா அப்படின்றான். அட போடா முட்டாளன்றான் பையன், ஊந்து போகணும். என்னடா அப்படின்றான், நீ அடிக்கலடா, என்ன உன்னால என்ன அடிக்கவும் முடியாது, ஆனா எங்க அப்பா பேர் சொன்ன பத்தியா அதுதான்டா என்ன அச்சுதுன்றான். அப்போ இவ்வளவு பெரிய வீரமான புள்ள அவனுக்கு இருந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். தெரியாம மாண்டான். அந்த வீரன்னா அப்படி இருக்கணும். அதனால ஒரு ஆண்மகன்னா அப்படி வீரத்தோட வாழணும். அவன் தான் ஆண்மகன். அடுத்தவன் உழைப்புல சாப்பிடறவன் அவன் ஆண்மகனுக்கு அர்த்தம் கிடையாது. அவன் உழைப்புல அடுத்தவனை வாழ வைக்கணும், அவன் தான் உண்மையான ஆண்மகன். அதான் என்னுடைய விருப்பம். சொல்லு சாமி. நன்றி சாமி, ரொம்ப அழகா வந்து ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. உறங்கும் போது கனவு வருகிறது சார். ஆமா, இன்ன கனவு கண்டா இன்ன பலன் அப்படின்லாம் வர சொல்றாங்க. அது உண்மைதானா? ஏமா, கனவு வந்து ஏன் வருகிறது? உறங்கும் போது மனம் என்னவாகிறது? உறங்கும் போது மனம் இயக்கத்தில் இருக்குது, புலன்கள் உறங்கிடுது. அப்போ புலன்கள் உறங்குறதால வெளி தோற்றங்கள் வெளி விஷயங்கள் அதுக்கு தெரியறது இல்லை. அப்போ மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு கிடைக்குது. மனத்துக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு கிடைக்கும் போது மூளையினுடைய பலவீனங்கள் எப்படி இருக்குதோ, அந்த நரம்பனுடைய பலவீனங்கள் அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு கனவுகள் காட்சிகள் தெரியுது. மகானுக்கும் கனவுகள் வரும், அஞ்ஞானிக்கும் கனவுகள் வரும். மகானுக்கு வர கனவுகள்லாம் வெளிச்சத்துல இருக்கும், அஞ்ஞானிக்கு வர கனவுகள்லாம் இருட்டுல இருக்கும். வெளிச்சத்துல வர கனவுக்கு நிஷ்டைன்னு பேர் அதுக்கு, ஆனா இருட்டுல வர்றதுக்கெல்லாம் கனவுன்னு பேரு. அந்த கனவுகள் வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 கனவு வரும். ஒரு நாளைக்கு படுக்கும் போதெல்லாம் 1000 கனவு வரும். ஒருத்தனுக்கு கனவே வராது. இதுக்கு எல்லாத்துக்கும் மூளையினுடைய நரம்பே காரணம். ஆத்மாவணக்கம் சாமி. ஆத்மானம் சாமி. என் பேர் முனுசாமி, நான் ஆரணியிலேருந்து வரேன். ஒரு திருக்குறள்லேருந்து ஒரு பொருள் வேணும் சாமி. தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. இது வந்து யாரோ எழுதியிருக்காங்க, ஆனால் சரியில்லை மாதிரி தெரியுது. செயல அது விளக்கம் வந்து சரியில்லை மாதிரி தோணுது. அது உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். தோன்றி புகழோடு தோன்றுக, யாராவது தோன்ற முடியுமா? பிறக்கும் போதே புகழோடு பிறக்க முடியுமா? முடியாது, பிறக்க முடியாது. எப்படி ஒன்றா பிறந்திருக்கலாம், யாரும் போடுவேன். ஆனால் இப்போ ரமணரே வச்சுக்கலாம், ராமகிருஷ்ணர் ரமணர் யாரை வேணா வச்சுக்கலாம். பிறக்கும் போது புகழோட பிறந்திருப்பாங்க? இல்லை இல்லை, குழந்தையா தான் பிறந்தாங்க. குழந்தையா பிறந்துக்கிறாங்க, புகழ் ஒன்று வந்திருக்காங்க. எல்லாரும் மாதிரியா சராசரி வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்குது? பிறந்தா இவங்கள மாதிரி பிறந்திருக்கணும்னு நினைக்க சொல்லுதுல, நம்மளை சொல்லுதில்ல. அதுதான் தோன்றின் புகழோடு பிறந்ததா. பிறக்கும் போது யாரும் புகழோட பிறகுதில்லப்பா. உன்னோட செயல்னால இந்த உலகம் பிறந்தா இவங்கள மாதிரி பிறக்கணும்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை வாழ்ந்தனா அந்த வாழ்க்கை புகழான வாழ்க்கையா இருக்கும். அதை தான் அவர் அப்படி சொல்ல வர்றார்.
நம்ம வந்து இப்படி தப்பா எடுத்துக்கூடாது. தப்பா எடுத்து பிறக்கும் போதே புகழோட எப்படியா பிறகுது? எல்லாரும் தப்பா நம்ம ராஜாக்கா எடுத்துக்கிறாங்க. பிறந்திருக்கிறோம். நான் வந்து ரஜினி மாதிரி ஆகணும், விஜய் மாதிரி ஆகணும்னு எல்லாம் இது இப்போ வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்றது? புகழோடு தோணணும் அவங்கள மாதிரி. முட்டாள்தனம். அப்படி நடக்காதுல்ல. ரஜினி நான் பிறக்கும்போது ரஜினியா வந்தாரு, பிறக்கும்போது சிவாஜி ராவா வந்தாரு. அவர் நடிகரான பிறகு தான் சிவாஜி ராவ் போய் ரஜினிகாந்தா மாறினாரு. காலம் வரும், உன் வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்தால் நாளைக்கு ஊர் வாழ்க்கும். அந்த வாழ்க்கை தான் தோன்றின்னு புகழோடு தோன்றுத. இல்லைன்னா பிறக்கதை விட நீ பிறக்காமக்கதே நல்லதுன்றாரு அவரு. அப்போ நம்ம எப்படி வாழணும்? பிறந்தது ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், எப்படி இருக்கலாம். சாகும்போது நீ எப்படியா இருக்கிறத பார்க்கணும். முடிவான நிலையில நீ நல்லவனா கெட்டவனா. அப்போ எப்படி சொல்லணும் நம்மள உலகம்? நல்லவன் யாவன் அப்படின்னு பாராட்டக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஐயோ அவனை மாதிரி வாழக்கூடாதுன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் அவர் அங்கே சொல்ல வர. நன்றி சார். நல்லது சார். அப்புறம் இந்த ஆடு பகை குட்டி உறவான்னு ஒரு பழமொழி. ஆமாம், அது உங்க திருவாயால சொல்லுங்க சார். என்ன சொல்லணும் அதுக்கு? அது விளக்கம், உண்மையான விளக்கம். உண்மையான விளக்கம். கிளம்புறீங்களா? கிளம்புறீங்களா? சரி, ரைட். இது நடைமுறை வாழ்க்கையில் ஒரு பழமொழி சமைக்குது. இப்போ அம்மா அப்பா வந்து யாரு கூட பேச மாட்டாங்க, சொந்த பந்தத்து கூட பேச மாட்டாங்கன்னா புள்ள போய் உறவாடும். புள்ள போய் உறவாடும். அப்போ அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த புள்ள ஏன்னா டேய் நான் தான் உன சோறு போட வளர்க்குறேன், என் புள்ள மாதிரி இருக்கிறியா நீ? எனக்கு இருக்கிற கொஞ்சம் வைராக மாதிரி உனக்கு இருக்குதா? சூடு சோறுனா இல்லையா? எல்லாம் கேட்பாங்க. நான் பகையான பிறகு நீ எதுக்கு உறவாடுறேன்னு. இது உலகத்தில் இருக்கிற வழக்கு. சரிங்களா? ஆனால் ஆன்மீகத்திலே இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு. என்ன சொல்ல வராங்க? ஆடு பகை குட்டி உறவு. குட்டி உறவு. ஆடு பகன்னு எதை சொல்லியிருப்பாங்க? பெரிய ஆடு. பெரிய ஆடா? குட்டி பகன்னு எதை சொல்லியிருப்பாங்க? குட்டி உறவுன்னு. குட்டி ஆடு. மூச்சு சொல்றாங்க. மூச்சு சொல்றாங்க. மூச்சு சாமி. இந்த மனம் நமக்கு பகையா இருந்தால், மனம் பகையா இருந்தால மூச்சான இந்த உறவு எங்க போகுதுன்னா இறைவனோட உறவாடுது. அப்போ அது மனம் என்ன பண்ணா, நான் பகையா இருக்கிறேன், நான் பகையா இருக்கிறேன், எனக்கு பகையான ஒரு விஷயத்த நீ செய்யாதன்னு நம்மள தடுக்கும். தடுக்கும். மாயை தடுக்கும். மாயோட பிம்பம் தானே அது. அப்ப மனம் என்ன பண்ணா, உன்னை செய்யப்பான்னு அது சொல்லவே சொல்லாது. அப்ப என்ன பண்ணா, நீ செய்யாத, நீ இதை செஞ்சா எனக்கு விரோதமாவ. ஏன்னா நீ யாரை அழிக்க வர? மனசை அழிக்க பாடம் பண்ற. அப்ப அதை அழிக்க விடுமா? விடாது. அப்ப அதுக்கு பகையான விஷயத்தை யார் செய்யறது? நாம செய்யும் போது அது தடுக்கும். ஆனா இந்த குட்டி யாரோட உறவு? மனசோட உறவு கிடையாது, இது இறைவனோட உறவு. அப்போ ஆடு பகை, குட்டி உறவாடுது. இந்த குட்டி ஒழுங்கா உறவாச்சுன்னா இந்த பகையான ஆடு ஒரு நாளைக்கு அதுவும் சரியா அடங்கி ஒடுங்காது. அதுதான் இந்த யோகத்தில் இருக்கிற விஷயம் சார். அருமையான விளக்கம் சார். ஆத்மா சொல்லுங்க சார். நம்ம காலையில் ஒரு பாடம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா பண்ணுறோம். கோவம் அதிகமாக வருது. காலையில் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஆசிரமத்துக்கு நான் வரணும். காலையில் அன்னதானம் போட்டுட்டு கிளம்பலான்னு போனால் பையன் கிளம்பு லேட் ஆகிடுச்சு. வீட்டில் சத்தமாக கோவப்படும் போது, நீ பாடம் பண்ணுறதே வேஸ்ட்டு, பாடம் பண்ணுறது ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கோவத்தை அடக்கவும் முடியல. பாடம் பண்ணுறவங்களுக்கு கோபம் அடங்கக்கூடாது சார். வரவே கூடாது. வருங்களா? வரும். ஏன்னா அடுத்தவங்க பேசுறது எல்லாமே கேட்கலையா? அவர் பேசுறது அதான் ஏற்கனவே சொன்னதுதான். அடுத்தவங்க பேசுறது எல்லாமே நமக்கு எரிச்சலாக தான் இருக்கும், டென்ஷன் ஆகுது. அதிகமாக வந்து ஆன்மீக சம்பந்தமாக யாரும் பேச போதில்லை, ஞான சம்பந்தமாக யோக சம்பந்தமாக யாரும் பேச போதில்லை. ஒன்றுத்துக்கும் உதவாத கதையே பேசுகிற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஒரு அடி தூரம் வந்துட்டோம். அதனால நாம் நம்மளை புத்திசாலியாக நினச்சோன்னா இந்த எரிச்சல் தொடரும். ஆனால் ஒரு யோகி பாடம் பண்ணுறோம்னா முதல்ல எங்கன்னா அந்த நிதானம் வேணும். எல்லாத்துக்கும் எரிஞ்சு விட ஆரம்பித்தோம்னா பாடம் பண்ணுறதுல அர்த்தமே இல்லாத வரும். எங்கே தேவையோ அங்கே மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் டென்ஷன் ஆனோம்னா அவங்களே கூட்டு கேட்பாங்க, எதுக்கு பாடம் பண்ணுறாங்க அப்படி கேட்டாங்களா? அதுதான் அதுக்கு அர்த்தமே இல்லாமல் ஆகிடும். இல்லை தம்பி, நைட்டு அவங்க மட்டும் ஒரு படம் பார்த்துருந்தாங்க. நான் வேறு ரூமில் உட்காந்து ஐயாவோட ஸ்பீச் தான் எப்போவுமே 8 மணிக்கு சாப்பிட்டு போய் உட்காந்து 8 to 10 மணிக்கு ஸ்பீச் தான் கேட்பேன். நீ மாட்டேன் இதை பார்த்துருக்கிறியா? நீ மாட்டேன் நான் என்னுடைய விருப்பம் இதை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கிட்ட பேசுது.
அது சொல்லும்போது பயங்கர கோபம் வருது. நம்மளை வந்து முழுமையாக அது ஆன்மீகத்தில் அவங்க வந்து விட மாட்டேன்றாங்களோன்னு பயமும் வருது. இதே நாம புளியம்பழம் மாதிரி இருக்கணும், ஒன்னோட ஒன்று. சில நேரத்தில் விட்டுட்டு வந்துடலாம் கூட தோணுது. அதான் சொன்ன வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் மாத்தணும்னா எதுவும் மாறாது. உங்களை மாற்றி எத்தனை உட்கார வைப்பாங்களே தவிர நீங்க எதையும் மாற்ற முடியாது. கடைசியில் பாடத்தையும் விட்டுருவீங்க. கூடவே உறவாடுங்க, சரிங்களா? கூடவே உறவாடுங்க. பழுத்துட்டா ஓடு தனியா பழம் தனியா ஆயிடும். பழுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டுட்டீங்கன்னா யாருக்கும் உதவி இல்லை போயிடும், சரிங்களா? இதே குடும்பம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும். சாமர்த்தியம் இல்லைன்னா இதுலேயும் ஒரு கால் அதுலேயும் ஒரு கால் வச்சுன்னு போகவே முடியாது. எந்த நேரத்தில் கோவம் வர தம்பி, இந்த பாடம் பண்ணும்போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதான் அப்போ தான் அதிகமாக கோவம் வருது. மற்ற நேரத்தில் நீங்கள் எப்படின்னா போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா பண்ணட்டோம்னு நினச்சிக்கணும். ஏன் பண்ணுறாங்கன்னு நினச்சின்னா பாடம் வராது. என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். உங்கள் மனசு மேலோட்டமாக இருக்கிற வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு செயலும் இடி இடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் டீப்பாக உள்ளே போயிட்டீங்கன்னா அங்கே இடியே வந்தாலும் இங்கே ஒன்றும் உரைக்காது. நீங்கள் என்ன பண்ணணும், டீப்பாக போகிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர இங்கே சின்ன நடக்க ஒரு விஷயத்தெல்லாம் கவனம் செலுத்தினீங்கன்னா பாடமும் வராது, குடும்பத்துலையும் சண்டை வரும். அதனால் நீங்கள் பாடத்தில் டீப்பாக போங்க. பண்ணுறாங்களா பண்ணட்டும். காலையில் பண்ணும்போது நல்லா இருக்குது. 4 மணிக்கு எழுந்து பாடம் பண்ணுவேன். ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து 6 மணிக்கு வந்துடுவேன். 6:15 மணிக்கு உட்காந்து 7:30 வரைக்கும் பண்ணுவேன். அந்த நேரம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது சில நேரம் ஓவர் எனக்கு என்ன அறியாமல் கோவம் அதிகமாக வந்தது. அப்போதான் பண்ணட்டும்னு நினச்சிங்கன்னா கோவம் வராது. ஏன்டா பாவீங்க இப்படி பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான், ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க வேண்டியது தான். அது நடக்காது, அது நல்லதும் கிடையாது. அதனால் பண்ணுறது என்ன வேணால் பண்ணட்டும், உங்கள் வழியில் நீங்கள் போங்க, சரிங்களா? எல்லாத்துக்கும் காலம் வரும் சார். அந்த காலம் வந்தால் தான் அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நம்ம வீட்டுக்காரர் இப்படிலாம் இருந்தாரு, இன்னைக்கு இப்படி இருக்காருன்னு அவங்களே ஒரு சந்தோஷம். அதுவும் சொல்கிறாங்க. சில நேரத்தில் நிறைய மாறிட்டாருங்க. அந்த நேரத்தில் மட்டும் நமக்கு இதுவும் மாறும். இது மாறும்போது அது மாறாதா? இறைவன் நாம் ஒரு அடி எடுத்து முன்ன வச்சோன்னா அவன் ஒரு அடியத்து கீழே வருவான். அந்த நாளுக்காக காத்திருப்போம், அவசரப்படுவாங்க, சரிங்களா? ஆத்மா